நம்ம வந்து இப்போது வாழைக்காய் வந்து வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பீஸு ரொம்ப பெருசாகவும் இல்லாத ரொம்ப சின்னதாகவும் இல்லாத இந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுனுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துனுக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஊற வைக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து உப்பெல்லாம் ஊறி இந்த அளவுக்கு ஊறின்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துடலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வானல் வந்து சூடேறட்டும். வானல் சூடேறிடுச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண வாழைக்காவை நம்ம போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வைக்கலாம். நடுவில் வந்து கிளறி விட்டுனே இருங்க. நடுவில் வந்து கிளறி விட்டுனே இருங்க. மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சுவையாகவும் இருக்கும். லெமன் ரைஸு, தயிர் சாதம் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.